இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரே வீடியோல 3 பயங்கரமான ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் பார்க்க போறோம். நான் உங்க பிளாட் பாயிண்ட் ரகு. கதை கேட்க ரெடியா? முதல் கதை ஃபோனை மிஸ்பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஃபோனுக்கு கால் பண்ற ஒரு லேடி பத்தினது. ஒரு நாள் ஒரு லேடி அவள் ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வரா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவளோட ஹேண்ட்பேக்கை கிச்சன் டேபிளில் வச்சுட்டு உள்ள கை விட்டு தேடுறா. அப்போதான் அவளோட ஹேண்ட்பேக்கில் அவள் ஃபோன் இல்லை அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அண்ட் அவளோட ஃபோனை அவள் கடைசியாக எப்போ பார்த்தா அப்படிங்கிறதும் அவளுக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளோட வீட்டு ஹால்வேக்கு போய் வீடோட லேண்ட்லைன்லேருந்து அவள் மொபைலுக்கு கால் பண்ணுறா. அவள் ஃபோனுக்கு ரொம்ப நேரமாக ரிங் போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ அவளோட ஃபோனை எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பேசலை. ஹலோ அப்படின்னு இவ சொல்கிறா. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் ஃபோனுக்கு அந்த பக்கம் யாரோ மூச்சு விடுற சவுண்டை மட்டும் இவரால் கேட்க முடியுது. ஹலோ, நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு இவ கேட்குறா. எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் மூச்சு விடுற சவுண்டை மட்டும் இன்னும் பலமாக கேட்க ஆரம்பிக்குது. ஹலோ, நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு மறுபடியும் அந்த லேடி கேட்கும்போது ஒரு டீப்பான வாய்ஸில் ஐ ஹியர் யூ அப்படின்னு கேட்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபோன் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த லேடி நிறைய தடவை கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் யாருமே எடுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடி கடுப்பாகி ஃபோன் பண்ணுறதை நிறுத்திடுறா. ஏற்கனவே வீட்டுக்கு லேட்டாக வந்ததுனால ரொம்ப டயர்டாகி தூங்கலாம் டிசைட் பண்ணி மாடிப்படி ஏறி அவளோட ரூமுக்கு போகிறா. அண்ட் அப்போ அவளோட மொபைல் அவள் ரூமோட நைட் ஸ்டாண்டில் இருந்ததை பார்த்து ஷாக் ஆகுறா. அண்ட் அது சைலண்டில் இருந்திருக்கு. இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த கதைக்கு போகலாம். ரெண்டாவது கதை ஹாண்டடான ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் நடந்தது. அந்த ஸ்கூலை சேர்ந்த ஒரு பொண்ணு அவள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கூல் ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஸ்கூல்லேயே இருக்கா. அண்ட் அப்போது லேட் நைட் ஆகிடுது. அந்த பொண்ணு அவள் ஸ்கூலோட காலியான ஹால்வேல நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஓப்பனான கிளாஸ் ரூமை கிராஸ் பண்ணுறா. அண்ட் அப்போது அவள் கண்ணோட ஓரத்தில் கிளாஸ் ரூம்குள்ளே ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத பார்க்குறா. அது யாருன்னு பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு பின்னாடி வந்து கிளாஸ் ரூமோட டோர் வழியாக உள்ளே பார்க்குறா. அண்ட் அப்போது அந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு நன், அதாவது ஒரு கன்னியாஸ்திரி நின்று பிளாக் போர்டில் எதையோ கிறுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த நன் திரும்பி இந்த பொண்ணை பார்க்குறாங்க. அண்ட் இந்த பொண்ணு அரண்டு போயிடுறா. ஏன்னா அந்த லேடிக்கு முகமே இல்லை. அந்த பிளாக் போர்டில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு இந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு கற்றுக்கிட்டே ஓடுறா. ஏன்னா அந்த பிளாக் போர்டில் ஹெல்ப் மீ, ஐ மீன் ஹெல் அப்படின்னு கிறுக்கிற மாதிரி எழுதியிருந்துச்சு. அந்த பொண்ணோட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நம்ம அடுத்த ஸ்டோரிக்கு போகலாம். நம்ம வீடியோவோட கடைசி கதை கெட்ட கனவு கண்ட ஒரு சின்ன பையனை பற்றினது. ஒரு நாள் நைட்டு ஒரு லேடி அவங்க கிச்சனில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போது அவங்களோட 6 வயசு பையன் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருந்தான். சம்திங் ராங் மை டியர் அப்படின்னு அந்த சின்ன பையனோட அம்மா அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவன் நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அம்மா உனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நீ சேஃபாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கனவுல நான் என் பெட்டில் இருந்தேன். அந்த அப்பாவோட ரூமில் இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் அப்பாவோட ரூம் டோர் வழியாக பார்க்கும்போது கருப்பு கலரில் நிறைய உருவம் தெரிஞ்சுது. அண்ட் அதுகளுக்கு எல்லாம் வெள்ளை கலரில் கண் இருந்துச்சு. இந்த உருவங்கள் எல்லாம் அந்த கிராஸ்லெட்லேருந்து வெளியில் வந்து அப்பாவை தாக்குச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கவலைப்படாத அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப மென்மையாக சொல்லி என்னை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அது வெறும் கனவு தான், அது உண்மையாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் கனவை முழுசாக சொல்லி முடிக்கல. அந்த உருவங்கள்லாம் அப்பாவை பீஸாக கிழிச்சு தின்னுடுச்சுங்க. அண்ட் கீழே சொட்டின ரத்தத்தையும் நான் கிழிச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு நான் அங்கேருந்து வேகமாக ஓடிட்டா அந்த உருவங்களால் என்னை பிடிக்க முடியாதுன்னு நினச்சி ஓடினேன். ஆனால் அதுங்க என்னை பிடிச்சிருச்சுங்க. என்னையும் சாப்பிட போகிறேன்னு சொன்னிச்சுங்க. ஆனால் கடைசியில் சத்தியம் பண்ணி கொடுத்தா என்னை விட்டுருவேன்னு சொன்னிச்சு அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். சொல்லு, நீங்களே என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன விஷயத்துக்காக சத்தியம் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அந்த உருவங்கள்லாம் உங்கள் பின்னாடி பதுங்கி வர வரைக்கும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த லேடிக்கு பின்னாடி தலையில் இருக்கிற பலகை அசைகிற சத்தம் கேட்குது. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரியை கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவில் போடுறது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள்.